வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா ராமேஸ்வரம் தான் போனோம். ராமேஸ்வரத்தில் வந்து பாம்பன் பிரிட்ஜு கீழே தான் இப்போ மீன் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா போட்டு அந்த டைமிங்கு தான் முழுகுது. போட்டு காலையிலே வருது. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து ஒரு போட்டும் வந்துட்டுருக்கு. இங்கே பெரிய போட்டில் நிப்பாட்ட முடியாது. சின்ன சின்ன பெரிய போட்டிலேருந்து வந்த மீன் எல்லாமே சின்ன போட்டுக்கு மாற்றி உடனே இறக்குறாங்க. ஏன்னா இங்கே வியாபாரிக்கு அதிகம் பொழுது இங்கேருந்து தான் வியாபாரிக்கு அதிகமாக வாங்கிட்டு எவ்வளோ வண்டி நிற்குது தெரியுமா? வண்டி நிற்குது பாருங்கள். நீங்களே இங்கே அதுபோல் போட்டு எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்கள். போட்டு இறக்குறாங்க. ஏன்னா எனக்குன்னு இப்போ எவ்வளோ வியாபாரின்னு பாருங்கள். சுற்றி வியாபாரிங்க வந்து அது போல் ரேட்டு வந்து ரகசியமாக சொல்கிறாங்க. எவ்வளோ ரேட்டு வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கே அது போல் மீன் இங்கேருந்து வாங்கி எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது, வெளிநாடுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் கொடுப்பாங்க உங்களுக்கு மீன் எல்லாமே. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மீன் வச்சுறாங்க. எல்லா மீன் வெரைட்டியும் கிடைக்கும். அது போல் இங்கே போனீங்கன்னா கூட வந்து 20 கிலோ கூட இல்லை, அது போல் ஒரு 30 கிலோ கூட இந்த மீன் பார்த்து எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா கூட வந்து 30, 40, 50 கிலோ வரும். ஆனால் கொஞ்சம் ஒரு போட்டில் எவ்வளோ மீன் வந்தது அந்த மீன் வச்சுக்கிறாங்க. இங்கே வெரைட்டியாக எவ்வளோ மீன் வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்காத மீன்லாம் பார்க்கலாம் இங்கே போனீங்கன்னா ராமேஸ்வரம். அது போல் நீங்கள் ஒரு நாள் ராமேஸ்வரம் போயிட்டு பாருங்கள். இது போல் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. எவ்வளோ மீன் எவ்வளோ வெரைட்டி வச்சுக்கிறாங்க நீங்களே பார்த்துட்டே இருங்க. இன்னொன்று வரும் பாருங்கள். அதுபோல் வியாபாரிங்க போட்டு மீன்கள் வாங்குறாங்க. மீன் வாங்கி ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு வண்டியில் ஐஸ் போட்டு இது பண்ணி அடிக்கி மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது இந்த மீன். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட வருன்றாங்க கேட்டதுக்கு. ஏன் எதுக்குன்னு கேட்டால் மீன் வந்து 24 ஹவர்ஸில் வருமா மீனுங்க. அதனால் மீன் விலை வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். எல்லா ஏரியாவோட இங்கே கொஞ்சம் மீன் விலை வந்து கூட தான் இருக்கும். அதனால தான் இங்கே மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யார் கேட்டாலும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போல் சொல்கிறாங்க. உங்களுக்கு இது போல் மீன் தேவைன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் பாம்பரேட் வாவல் நிற்கிற பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். அதுக்கப்புறம் சிஎம்எஃப் கனவா சொல்லுவாங்க. இது எக்ஸ்போர்ட் கனவா, இதெல்லாம் ஃபாரின் அனுப்புகிற கனவா. இது எல்லாமே ரேட்டு அப்படியே பேசி அப்படியே எடுத்துப்பாங்க. அப்படியே எடை போட்டு மிஷினை எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க டேரெக்டாக பக்கத்தில். அப்படியே எடை போட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. நம்மளாம் கேட்டால் தரமாட்டாங்க. வீட்டுக்கு வாங்குற கஸ்டமர்லாம் வீட்டுக்கு வாங்குற மீன்லாம் இங்கே கிடையாது. 1 கிலோ 2 கிலோ கேட்டால் தரமாட்டாங்க. ஏன்னா கூடையில் எவ்வளோ மீன் இருக்கோ அந்த அவ்வளோ மீன் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தான் தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் போய்ட்டு ஏமாந்து வந்துடாதீங்க. ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் போங்க மீன் வாங்குறது. ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜுக்களை தான் இது எல்லாமே நடக்குது. பாருங்கள் விலை மீன் எல்லா மீனும் வந்துக்குது. சென்னையில் விலை மீன்லாம் அவ்வளோ கிடைக்காது சீக்கிரமாக. இங்கே இப்போ ராமேஸ்வரத்தில் பாருங்கள் விலை மீன், அதுக்கப்புறம் வஞ்சிர மீன், பெரிய பாறை மீன், எவ்வளோ மீன் என்னென்ன மீன் இருக்குது பேர் தெரியாத மீன்லாம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சொல்லுமா அப்படின்னு இருக்குது. அவ்வளோ இப்போ மீன் வந்துக்குது. பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கும். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.